ரவி சார், இப்போ தனுஷ் அண்ட் சிம்பு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போகுதுன்றது நம்ம எப்பொழுதும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையோட ஒரு இம்பாக்ட் தான் இந்த வட சென்னை டு இந்த வெற்றிமாறனோட இஷ்யூவா? என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. எதெல்லாம் நடக்காதோன்னு நினைச்சிருந்தோம்னா அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வெற்றிமாறன் சார் தானு சார் கூட்டணியில வந்து ஒரு படம் பண்ண போறாங்க. எப்ப பார்த்தாலும் தனுஷை வச்சே படம் எடுக்கிறாரு. வெற்றிமாறன் தனுஷை வச்சு 4 படம் எடுத்துட்டாரு. பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், வடசென்னை இப்படிலாம் எடுத்தவர் ஏன் எஸ்ஆர் ட்ரை பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் எதிர்கட்சி. அந்த ஆதங்கம் தீனி போடுற மாதிரி 3 பேர் சேர்ந்துருக்காங்க. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எகிருதுங்க. இப்போ வந்து 20 கோடி ரூபாய் தனுஷ் சார் கேட்டதா ஒரு சைட்ல சொல்றாங்க, இன்னொரு சைட்ல வெற்றிமாறன் சார் அப்படிலாம் இல்லைன்றாரு. இதுல வந்து எந்த பக்கம் நியாயம் இருக்கு, எந்த பக்கம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2 விதமான நியூஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இரு துருவங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தனுஷையும் எஸ்டிஆரையும். ஆனா இரு துருவங்கள் கிடையாதுங்க. 2 பேருக்கு சரியான ஒரு கியூட்டான நட்பு இருக்கு. அது வந்து என்னன்னா ரகசியமாவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹெல்த்தியாகவும் நினைக்கிறாங்க. அவர் வேலையை பார்த்து போறாரு, இவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு 20 கோடி ரூபா வந்து பண்ண போறாரு, வடசென்னை 2 பண்ண போறது எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொருளையை கிளப்பி விட்டாங்க யூடியூப்காரங்க. அவங்க வந்து பார்த்தா தன் வியூஸ் காணி. ஆனா அதை கிளாரிபிகேஷன் பண்ண மாதிரி நேற்றுக்கு பார்த்தோன்னா வெற்றிமாறன் சார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதாவது என்னன்னா ஒரு சமூகத்துல வந்து ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ்ங்கிறது முக்கியமான உரிமை. அதை யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். அதனால வடசென்னையில சில சீன்ஸும் சில கதைகளையும் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணி நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தனுஷை கேட்கும்போது எனக்கு பைசாவே வேணாம், நான் வந்து யார் நடிச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நான் வந்து பைசா வாங்க மாட்டேன், என்ஓசி தர்றேன்னு சொல்லிட்டு அந்த நட்பு இருக்கு தெரியுமா, அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல. அதோட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கிட்டையும் சொல்லிருங்க, இந்த படம் வந்து மிகப்பெரிய கலர் அவருக்கும் உருவாக்கும் உங்களுக்கும் உருவாக்கும், ஒரு புது கதையை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேனா வந்து அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு தனுஷ் சொன்னது வந்து சான்ஸே இல்லைங்க. அதே மாதிரி இப்போ வந்து வாடிவாசல் வந்து வராதுன்ற மாதிரி சொல்றாங்க. வெற்றிமாறன் சார் வந்து வரும், பட் கொஞ்சம் டைம் எடுத்து வரும்னு சொல்றாரு. ஸோ வருமே வராதா, இல்லை லேட்டா வரும்? கண்டிப்பா நான் சொல்றேன். அதாவது வெற்றிமாறன் சார் விட்டுருங்க, மற்ற டேரக்டருமே ஒரு கதை எழுதுனாங்கன்னா அந்த கதை மேல பிடிவாதமா இருப்பாங்க. அந்த கதையை எப்படியாவது எடுத்துடணும், படமாக்கணும் இருப்பாங்க. குடம்பாக்கத்துல 20 வருஷமா கதையை வச்சுக்கிட்டு இருக்க டேரக்டர்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து வாடிவாசல்ங்கிற கதையை வந்து ஒரு புராணத்தை வந்து ஒரு ஹிஸ்டரியை வந்து ஒரு வரலாறை வந்து அவர் எழுதினவரை விட்டுருவாரா? அவர் தலையை அடமான வச்சா வாடிவாசல் பண்ண போறாப்புல. ஆனா சும்மா பண்ண முடியாது இல்லையா? அந்த படத்தை வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறை கிரியேட் பண்ண போறாரு. அந்த வரலாறு கிரியேட் பண்ணோம்னா சில டெக்னிக்கல்ஸ்லாம் நிறைய தேவைப்படும். உதாரணத்துக்கு வந்து அந்த ட்ரெயின் அப் பண்ண ஆர்டிஸ்ட்க்கு பயங்கர ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ஜல்லிக்கட்டு அடக்குறது அதெல்லாம் வரும். வாடிவாசல்ங்கிறது ஒரு நேம் கிடையாதுங்க, எமோஷன், தமிழருடைய மானம், தமிழருடைய கற்பனை, தமிழருடைய கண்ணியம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புவாரு. அதனால வந்து அவர் நல்ல டைம் எடுத்துட்டு அருமையா பண்ண போறாரு. வாடிவாசல் வரும். எந்த ப்ரொடியூசர் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த ப்ரொடியூசர் கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, எந்த ஆர்டிஸ்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, வாடிவாசல் கண்டிப்பா வரும். 3 BHK மேல இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா வந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியான சின்ன படங்கள், குடும்பஸ்தன் மாதிரியான படங்களுக்கு வெற்றி இருக்கு. அந்த இதுல வந்து இந்த படமும் வரும்ன்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? பொறுத்தவரை குடும்பஸ்தன் வந்து சரியான வெற்றி, டூரிஸ்ட் ஃபேமிலி அதையும் தாண்டி பெரிய வெற்றி. இது இந்த ஜானர்ல வந்து 3 BHK வருதுன்னு சொல்றீங்க. உண்மையா சொல்றேன், அந்த 3 நிமிஷம் ட்ரைலர் பார்த்தா யாருமே வந்து இந்த படத்துக்கு போகவே வேணாங்கிற மாதிரி மனநிலையில யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கதையை வந்து ஓப்பன் சேலஞ்சா விட்டுட்டாங்க. இதுதான்டா கதைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவங்க சில ரகசியத்தை கூட வச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாம நான் கதையை சொல்லிடுறேன், வந்து பாரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 3 நிமிஷம் இதுலேயே வந்து கதை தெரிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு ஜனநாயகன் எடுத்துக்கிறங்க, 2 நிமிஷம் கிளிம்ஸ் விட்டாங்க, 2 நிமிஷம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோர்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிஜிஎம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கன்வே பண்ணிருப்பாங்க, எதுவும் கதையா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பண்ற மத்தியில வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் வந்து ட்ரைலரை விட்டு ட்ரைலர்ல எல்லா மேட்டரையும் ஓப்பன் அப் பண்ணி இந்த படத்தை விட்டுருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு அதை பார்த்தா ஒருத்தருக்கும் எமோஷன் ஆகும். வேணாடா இந்த படத்துக்கு போவேனா, நம்மளை வந்து கருத்தூசி ஊற்றி கொல்ல போறாங்கலாம் இருக்காது. ஏன்னா வீடுங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை, ஒரு கனவு. இந்த கனவு அடையிறதுக்கு அப்பாவும் மகனும் சேர்ந்து எவ்வளவு போராடினாங்க, அதுக்கு அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து எவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அவங்க ஆசை என்ன பெரிய ஆசையா? ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல பிறந்துட்டோம், இந்த நாட்டுல பிறந்துட்டோம், ஒரே ஒரு வீடு வாங்க போறோம். அந்த வீடு வாங்குறதுங்கிறது ஒருவருடைய கனவு. அந்த கனவை வந்து இவங்க பிரதிபலிச்சாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப நல்லாவே சொல்ல போறாங்க. அதனால BHK வந்து செம்ம படம். இந்த படத்துல இருக்கவங்க எல்லாரும் மார்க்கெட் இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு சித்தார்த்தை பாத்தீங்கன்னா இந்தியன் 2 அந்த மாதிரியான ஒரு சில படங்களுக்கு அப்புறம் சரத்குமார் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்து வராரு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல.
அந்த மாதிரி தேவையான எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட் ஆஃப் சிட்டிங்க திருப்பி வராங்க. ஸோ படத்தோட சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இதை பாதிக்கும்னு நான் வந்து இதுக்கு வந்து சில படங்களை கம்பேர் பண்ணி ஆகணும். படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு ஹிட்டு கொடுக்காத ஆக்டராக போட்டு எடுத்திருக்காங்க. உதாரணம் சித்தார்த், இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா செம்ம அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பேசப்படல, படமும் சரியாக போகாதனால அவர் சில அப்செட்டு. அதே மாதிரி சரத்குமார் சார் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் போக முடியல, அவர் அப்செட்டு. இந்த மாதிரி சொல்லி இந்த படம் வருது எப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் இதே மாதிரி தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொன்னாங்க. சிம்ரனை கூட்டி அந்த ஹீரோயின் மாதிரி பண்ண வச்சாப்புல சசிகுமார் சாருக்கும் பெரிய ஒரு பிரேக் கிடையாது, அவரை கூட்டியாந்து நடிச்சாப்புல. அந்த மலையாளத்துலேருந்து ஒரு பையனை கூட்டியாந்து மகனா நடிக்க வச்சாப்புல, ஒரு சின்ன பையனை நடிச்சு அந்த அளவுக்கு பண்ணலையாங்க. அதில் நடித்தவங்கள யார் ஃபேமஸான ஆக்டரு, யாருக்காண்டி நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்க? கதை கதை கதை. அந்த கதைக்கு மட்டும்தான் தியேட்டரை ஃபில் பண்ணாங்க, குடும்பமாக ஃபில் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ஜானரே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கானி படம் ஓடும், ஒரு ஜானர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கானி ஓடும், ஒரு ஜானர் பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கானே படம் ஓடிச்சு. பல படங்கள் ஏற்பது காரணம் கதையும் கதை களமும். அதில் சக்ஸஸ் ஆனதுதான் சொல்லி அதே மாதிரி தான் சொல்கிறேன். இந்த 3 BHKயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கதைக்கானி தான் நம்ம உள்ளே போக போகிறோமே ஒழிய சித்தார்த்தோட ஆக்டிங்கானி நம்ம போகலை, சரத்குமார் சார் ஆக்டிங்கானி போகலை. நம்ம ஐக்கிய முழுக்க அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK வீடுங்கிறது ஒருத்தனுடைய கனவு, ஒருத்தனுக்குடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிடையே எவ்வளோ போராட்டங்களை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறது அந்த படத்துடைய கதை. அதனால வந்து என்னை பொறுத்தவரை BHK கதையை நம்பி போகிறோம், மக்கள் பூரா கதையை நம்பி போக போகிறாங்க, கதையை நம்பி ஜெயிக்க போகுது இந்த படம்.